அனைவருக்கும் வணக்கம். நான் திரைப்பட நடிகர் உங்கள் அன்பு திருப்பாச்சி பெஞ்சமின் பேசுகிறேன். இயக்குனர் சிகரம் என்னுடைய குருநாதர் இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் சாரோட சிஷ்ய பிள்ளைன்னு சொல்லலாம். இயக்குனர் ரொசாரி அவர்கள் குருதி அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது ஊரில் வந்து பார்த்திங்கன்னா பல பேர் பல விதமாக இருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனால் 2 பேர் பேசிட்டு போயிருப்பாங்க. ஒரு ஆணும் பொண்ணும் அப்படி எதாச்சா ரோட்டில் போகும்போது சடிச்சுட்டு அப்படி போயிருப்பாங்க. அது ஊரில் 4 பேர் பார்த்து 4 விதமாக பேசுவான். இந்த மாதிரி அவனும் இவளும் தனியாக பேசிட்டு போகிறாங்க. என்ன பேசுகிறாங்களோ தெரியல. 1 மணி நேரமாக பேசுகிறாங்கப்பா. அப்படி என்ன தான் பேசுவாங்களோ அப்படின்வான். இன்னொருத்தன் என்ன சொல்லுவான், அட நீ வேற, முந்தானத்து நான் பார்த்தேயா, அவங்க 2 பேரும் பஸ்ஸில் கட்டி பிடிச்சின்னு அப்படி போகிறாங்கப்பா. என்னத்தை கொண்டு சொல்கிற இந்த கொடுமையை அப்படின்வாங்க. இன்னொருத்தன் என்ன சொல்லுவான், இதை தானே நீ பார்த்த, போன வாரம் பார்க்கணுமே லாட்ஜியில் அவங்க அடித்த கூத்து, இது எங்களுக்கு தான் தெரியும், உனக்கு என்ன தெரியும்? ஆமாப்பா, 2 நாள் லாட்ஜ் விட்டு வெளியவே வரல. அப்படியெல்லாம் இருந்தாங்க. இப்படியெல்லாம் வந்து புரணி பேசுவாங்க ஊருக்குள்ளே, பில்டப் பண்ணி பேசுறது. 3 பேர் ஒன்று சேர்ந்தால் இவங்களுக்கு இதே தான் வேலை. ஆமாம், அதாவது இட்டு கட்டி பேசுறது, இல்லாததை இருக்கிற மாதிரி பேசுறது. இதனால் வந்து எத்தனை பேருடைய குடும்ப சீரழிஞ்சிருக்கு, எத்தனை பேரோட வாழ்க்கை பாழாயிருக்கு சரிங்களா? இதை வந்து ரொம்ப அற்புதமாக யதார்த்தமாக நடிகர் பாபுஸ் அவர்களை வச்சு இன்னொரு 2-3 நடிகளை வச்சு ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு இயக்குனர் ரொசாரியோ சார். ரொம்ப அற்புதமாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இந்த காலத்துக்கு இது ஒரு நல்ல ஒரு சிறந்த படம். இது எல்லோரும் நீங்கள் பார்க்கணும். ஏன்னா ஒரு படைப்பாளியினுடைய படைப்பு எல்லாருக்கும் போய் சேரணும். ஒரு நல்ல படைப்பாளியுடைய படைப்பு இயக்குனர் பாலச்சந்தர் சாரோட சிஷியன் அவர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் பாருங்கள். பார்த்து உங்களுடைய கருத்து பதிவுகளை வந்து நீங்கள் பதிவிடுங்கன்னு சொல்லி நான் பணியோடு கேட்டுக்கிறேன். மறந்துடாதீங்க, குருதி ஷார்ட் ஃபிலிம் பேர் குருதி. இது வந்து யூடியூப்பில் இருக்குது. நீங்கள் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. சரியா? நன்றி, வணக்கம்.